வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக சனி பகவானைப் போல் யாராலும் அருள் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் மிகவும் நியாயமானவர். அதனால்தான் தராசு போன்ற துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுகிறார். நமக்கு நன்கு தெரியும் நமது செய்கைகள் யாவும் பஞ்சேந்திரியங்களால் ஊக்குவிக்கப்படுகின்றன என்று. 5 வகையான உணர்வுகள் யாவன: பார்த்தல், கேட்டல், நுகருதல், ருசித்தல் மற்றும் ஸ்பரிசித்தல். நாம் நமது 6வது அறிவை பயன்படுத்தி செயல்களை நிகழ்த்துகிறோம். சில காரியங்களை வேண்டுமென்றே செய்கிறோம். சில காரியங்களை உள்நோக்கம் ஏதும் இல்லாமல் செய்கிறோம். வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் செய்யப்பட்ட தீய காரியங்களை மட்டுமே சனி பகவான் தனது 7.5 ஆண்டு காலகட்டத்தில் தண்டிப்பார். எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாது செய்த சில தவறான காரியங்களுக்காக ஒருபோதும் சனி பகவான் நம்மை பெரிதாக தண்டிக்க மாட்டார். பொதுவாக சனி பகவானின் 7.5 ஆண்டு கோச்சாரமே மக்களுக்கு பெரிதாக தெரியும். ஆனால் சனியின் கோச்சாரம் ஒவ்வொரு 2.5 ஆண்டுக்கும் ஒரு முறை நடைபெறுகிறது. இவ்வாறான கோச்சாரத்தில் சனி பகவான் 12ஆம் இடம், 1ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் 7.5 ஆண்டு காலத்தை தான் நாம் 7.5 ஆண்டு சனி என்று சொல்கிறோம். அதேபோல் சனி பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தில் இருப்பதை முறையே அஷ்டம சனி மற்றும் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்கிறோம். சனி பகவானின் சஞ்சாரம் 3ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடங்களில் சிறந்ததாக கருதப்படுகிறது. 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி முதல் 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் ராகு சாரத்தில் வக்கரகதியில் இருக்கும். இக்காலகட்டத்தில் வக்கரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ராகுவின் தன்மையை இரட்டிப்பு செய்வது போல் இருக்கிறது. இதில் சிலருக்கு அயல் நாடு அழைப்புகள் கிடைக்கப்பெறும். இளைஞர்கள் ஆர்வமாக எதிர்நோக்கும் அயல்நாட்டு வேலை ஒப்பந்தங்கள் கைகூட சரியான நேரம் இது. மாணவர்கள் போட்டிகளில் பரிசுகளை வெல்வர். சிலருக்கு விருதுகள் வந்து சேரும். எதிர்பாராத விருந்துகளும் உண்டு. தங்களை யாரேனும் ஏமாற்ற முயற்சித்தாலும் அதை சமாளிக்கும் திறன் பெற்றிருக்கக்கூடும். பரிந்துரைக்கப்பட்ட பாராயணத்தை தொடர்ந்து செய்து வருவோம். 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி முதல் 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் ராகுவின் சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி முதல் 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வரை அளிக்கப்பட்ட பலன்கள் இக்காலகட்டத்திற்கும் பொருந்தும். ஏனென்றால் இந்நிழல் கிரகங்களின் ஆளுகையில் இந்நிலையில் மாற்றம் ஏதும் இல்லை. பரிந்துரைக்கப்பட்ட பாராயணத்தை தொடர்ந்து செய்து வருவோம். 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் குருவின் சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். குரு பகவானின் சாரம் பெறும் சனி பகவான் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 3-12 குடைய குருவின் சாரத்தை சனி பகவான் பெறுவது பெரிய நற்பலன்களை அளிக்காது. உத்தியோகத்தில், தொழிலில் எதிரிகளின் மறைமுக தாக்குதல்களை சந்திக்க வேண்டி வரும். வீண் புகார்களுக்கு இடமுண்டு. இதனால் மனநிலை உற்சாகம் இழக்கும். உற்பத்தி திறனும் குறையும். மேல் அதிகாரிகள் உடனான உறவோ அல்லது உங்களுக்கு கீழ் உள்ள பணியாளர்கள் உடனான உறவோ திருப்தி அளிக்காது. ஆர்வமாக வேலை பார்ப்பதற்கு பதிலாக கடமையே என்று தொழிலை மேற்கொள்ள நேரும். இந்த மனோபாவத்தை தகர்த்தெறிய வேண்டும். கடமையை செய்கிறேன், மற்றவற்றை இறைவன் பார்த்து கொள்வார் என்று கடமையில் இறங்குங்கள். படிப்படியாக வெற்றிகள் வந்து சேரும். லக்ஷ்மி ஹோமம் செய்யவும் பார்க்க www.astrovet.com. மேலும் பரிந்துரைக்கப்பட்ட பாராயணத்தை தொடர்ந்து செய்து வரவும். 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல்
2014ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் குரு சாரத்தில் வக்கரகதியில் இருக்கும். இக்காலகட்டத்தில் குரு பகவானின் சாரம் பெறும் சனி பகவான் வக்கரகதியில் 10ஆம் இடத்தில் செல்கிறார். இதில் எதிரிகளின் சூழ்ச்சிகள் கூட உங்களுக்கு நன்மை அளிப்பதாக அமையும். உங்களது பெயர் பதவி உயர்வின் பரிசீலனைக்கு செல்லும். பேரும் புகழும் அடையக்கூடிய காலம் இது. இசையில் ஈடுபாடு உண்டாகும். எழுத்துத் துறையில் இருப்போர் மற்றும் பத்திரிகையாளர்கள் ஏற்றம் பெறுவர். வழக்குகளில் சமரச பேச்சுக்கள் மூலம் முடிவுக்கு கொண்டு வரும் நிலைமை வந்து சேரும். மேல் அதிகாரிகளின் நெருக்கமும் கிட்டும். பரிந்துரைக்கப்பட்ட பாராயணத்தை தொடர்ந்து செய்து வரவும். 2014ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை சனி பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் குருவின் சாரத்தில் இயல்பு நிலையில் இருக்கும். 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரை அளிக்கப்பட்ட பலன்கள் இக்காலகட்டத்திலும் பொருந்தும். எனவே அக்கறை கொண்டு முன் ஜாகிரதையுடன் செயல்படவும். இதன் பின் சனி பகவானானவர் தங்கள் ராசிக்கு சாதகமான இடத்தை நோக்கி பயணிக்கிறார். பரிந்துரைக்கப்பட்ட பாராயணத்தை தொடர்ந்து செய்து வரவும்.